ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹியூன்ட்டு எல்லாருமே அவங்க ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்களே, அதுக்கு எல்லாம் இன்ட்ரடக்ஷன்லாம் கொடுத்துக்கிட்டு பயங்கரமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இதான் சாக்கு, எப்படியாச்சும் 2 பேர்த்த சேர்த்து வச்சிடணும்ட்டு வெறித்தனமாக இருக்கா. அங்கே ஹியூன் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்க, ஹீரோயின் அள்ளி விடுவா பாருங்க. சியாலா ரொம்ப அருமையான பொண்ணு, அவளை மாதிரி பொண்ணு இந்த உலகத்துலன்ட்டு இல்லை, எங்கே தேடினாலும் தேட மாட்டாங்கன்ட்டு இவ வாயில் வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விட்டுட்டு இருக்க. அவள் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் என்னமே இல்லை அப்படின்ட்டு சியா அப்படியே தற்பெருமையாக நின்றுக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அப்படிலாம் இல்லையேன்ட்டு இருக்க, இல்லை நான் அவ்வளோலாம் செய்ய மாட்டேன், எல்லா வேலையும் எனக்கு செய்ய தெரியுங்கிற மாதிரி அவள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இளவரசர்கிட்ட சொல்லிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டான். இதில் என்ன இருக்க பெரிய பெருமைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இப்படியே போனால் பிரச்சனை பெருசுதான் ஆகும், வேற எதனா வழி ட்ரை பண்ணலான்ட்டு நம்ம ஹீரோயின் புதுசா இந்த ஸ்வீட் கூட பார்த்தீங்கன்னா சியாதான் செஞ்சது, எல்லாம் சாப்பிட்டு பாருங்க ஊட்டி விட்டுட்டு இருக்கா. அப்போ ஹீரோ கிட்ட கொண்டு போய் கொடுத்தா அவனும் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு இளவரசி அப்படின்ட்டு இவ கேட்டுக்கிட்டு இருக்க. அவன் சாப்பிட்டு பார்க்குறான். சாப்பிட்டு பார்த்துட்டு அவ்வளோலாம் எதுவும் சொல்கிற மாதிரி இல்லையன்ட்டு இருக்க. இவ அடுத்த 2வது வாயிலும் போய் விட்டுறா. பாருங்க இப்போவாச்சும் டேஸ்ட்டு தெரியுதான்ட்டு இருக்க. அப்படி எதுவும் தெரியலையே அப்படின்ட்டு இவன் அப்பவும் சொல்லிக்கிட்டு இருக்கான். நெகட்டிவ்க்கு பிறந்தவன் நல்லா சாப்பிட்றான்ட்டு இவ வேணும்னு இன்னொத்தையும் எடுத்து வாயில் அடைச்சு விட்டுறா. எல்லாரும் இளவரசரோட வாயிலே அடைச்சு விட்டாங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ ஹியூன்லாம் பார்த்தீங்கன்னா அற்புதம் பாராட்டிட்டு இருக்காங்க. நான் சொல்லலை, இதற்கெல்லாம் ரசனை வேணும், நம்ம சியாவை ரசிக்க கூட ரசனை வேணும்ட்டு அவள் எச்சாதை ஏற்றி விட்டுட்டு இருக்கா. ஆனால் அப்போ கூட பார்த்தீங்கன்னா இளவரசர் எனக்கு அப்படி எதுவும் இல்லைன்ட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் அடுத்த டாப்பிக்கை மாற்றியே தேரணுண்டா அப்படின்ட்டு வேற ஒரு டாப்பிக்கை மாற்றி பேசிக்கிட்டு இருக்கா. இவனும் பார்த்தீங்கன்னா சரி வாங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோல, விளையாட்டு எதுனா இருந்தால் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா முதல்ல எடுத்தோடனே ஏதோ ஒரு கவிதை அள்ளி விட்டுட்டு இருக்கான். பட் யாருக்குமே கவிதையை ரசிக்கிற திறனெல்லாம் இல்லை போல. சரி விடுங்க அடுத்த விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு நம்ம ஹீரோயின் ஆரம்பிச்சிடறா. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ ஒரு பொருளை ஒழிச்சு வச்சிருப்பாங்க, அதை குரூப்பாக போய் கண்டுபிடிக்கணும், இதுதான் விளையாட்டுங்கிற மாதிரி வச்சுட்டு இருக்க. அப்போ ஹியூன் தான் பார்த்தீங்கன்னா நீ இளவரசராக இருந்தாலும் இந்த கேமில் இருக்கல, அதனால ரூல்ஸ் தான், நீ ஒழுங்காக தான் விளையாண்டாகணும்ட்டு சொல்லிட்டு போகிறான். அங்கே இளவரசரே பார்த்தீங்கன்னா எனக்கெல்லாம் ரூல்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஏதோ திட்டம் போட்டு வந்த மாதிரியே இருக்கு. ஏன் இப்படி இளவரசர் என்கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு சியா சொல்லிக்கிட்டு இருக்க. அங்கே நீங்கள் இந்த கிஃப்ட்டை கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் எங்கள் எல்லாத்தையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுங்க, நான் கேள்விப்பட்டேன் அந்த கிஃப்ட் அந்த லேக் இருக்குல்ல அங்கே தான் இருக்குன்ட்டு, எப்படியாச்சும் நீங்கள் போறீங்களா, என்னால் நடக்க முடியல அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா சியோ அந்த லேக் இருக்குல்ல அதுக்கு தள்ளி விட்டுறா. யாருமே இல்லை, சீக்கிரமாக போய் தேடுங்க, அங்கே தான் இருக்குங்கிற மாதிரி இவ அனுப்பிச்சு விட்டுட்டு எப்படியாச்சும் இளவரசரி அங்கே அனுப்பிச்சு விட்டுறணும், அவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணணும்ட்டு இவ பிளான் போட்டுக்கிட்டு இருக்க. அங்கே எந்த புழுக வந்தாலும் சரி, இங்கே அது இல்லவே இல்லை, நீங்கள் அந்த பக்கம் தான் போய் தேடணும், நான் இப்போ தான் தேடிட்டு வந்தேன்ட்டு இவ அப்போயே பேசிட்டு இருக்கா. அங்கே எல்லாத்தையும் அனுப்பிச்சு விட்டதுக்கப்புறம் எல்லாரும் சந்தோஷமாக ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு அப்போ தான் பெரிய சந்தோஷமாக இருக்கு. திடீர்னு இவளுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடான்னு பார்த்தா ஹியூன் இருக்கான்ல, அவன் பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்கான். என்ன எல்லாத்தையும் தப்பான டைரக்ஷனில் அனுப்பி எதனா ஒன்று ஃப்ராடு பண்ணுறீங்களான் இருக்க. அப்படியெல்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ஐடியாவை தான் கொடுத்தேன், நான் சொன்னதுக்காக இந்த கேம் வச்சதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ட்டு இருக்கா. அன்றைக்கி நீங்கள் குடிச்சிட்டு பார்ட்டி பண்ணிட்டு இருந்தீங்களே அப்போவே பார்த்தேன் நீங்கள் எவ்வளோ ஃபன்னின்ட்டு, அதனால தான் நீங்கள் கேமும் கரெக்டாக ஃபன்னியாக தான் இருக்குங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை புகழ்ந்துட்டு இருக்க. இவ அப்படியே பார்த்து இதான் சாக்குன்னு ரசிச்சுக்கிட்டு இருக்க. சரி நானும் கார்டனில் தான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தேன், நான் போகிறேன்ட்டு அவரு போகிறாரு. அப்படி இல்லை நான் உங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஹீரோயின் அவர் கையை பிடிச்சிட்டு இருக்க. அவர் ஷாக்காக நம்ம ஹீரோயினை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இங்கே நம்ம சியா இருக்கால, அவள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் மறுபடியும் ஹீரோயின் சொன்ன இடத்துலேயே நின்றுக்கிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக இளவரசர்கிட்டே சொல்லியிருப்பா போல் அவரும் வந்திருக்காரு. வந்த உடனே சியா இந்த மாதிரி வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்கிற மாதிரி இல்லை. கரெக்டாக அந்த இடத்துல அந்த பூவெல்லாம் இருக்குல்ல அந்த பெட்டல்ஸ்லாம் உதிர ஆரம்பிச்சிருச்சு. அங்கே அப்படியே ஹீரோ திரும்பி பார்க்க சியா பார்த்தீங்கன்னா அதை வச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கிறது சிட்டு தான். இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட பிளான் தான். பட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் டைம் இவங்க மீட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும்ல, அதில் நடந்த மாதிரியே ரீக்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இது அழகா இருக்குல்ல அப்படின்ட்டு சியா பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மூக்கரிக்கும், எனக்கு இது சுத்தமாக பிடிக்காதுன்னு சொல்லிடுறாங்க. இவனுக்கு ரசனையே இல்லப்பான்ட்டு சியோ அப்படியே பேசிக்கிட்டு இருக்க. அவன் பார்த்தீங்கன்னா சரி நீங்கள் போங்க நானும் போகிற ஜூன்னு சொல்லிடுறா. எந்த பேரை வேணாலும் வச்சு கூப்பிடுங்க, ஆனால் அந்த பேரை மட்டும் யூஸ் பண்ணாதீங்கன்ட்டு இவ கோவத்தில் பார்த்தீங்கன்னா இளவரசர் கொடுக்க திட்டு இவ போயிட்டு இருக்கா. என்ன நம்ம ஒன்று நினச்சா இது ஒன்று நடக்குதுன்னு இருக்க. அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா எலியை உள்ள விட்டு வச்சிருப்பாங்க. செகண்ட் பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சு என்னன்ட்டு நம்ம ஹீரோயின் ஆவலாக பார்த்துக்கிட்டு இருக்க. ஹியூன் இருக்கான்ல அவனோட ஷோல்டரில் தான் ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கா. பட் இவனால் பார்க்க முடியல. ஒரு பக்கம் இவ தள்ளாடிக்கிட்டு இருக்க. அந்த எலியை பார்த்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் செட் ஆகிடுவாங்க, அதுலையாச்சும் இவ நம்பிக்கையோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே இவளும் இளவரசரை பிடிக்கலான்ட்டு வரா. இளவரசர் டக்குன்னு நவர இவ பார்த்தீங்கன்னா அந்த குளத்துக்குள்ளேயே விழுந்துடுறா. இப்படி ஒரு கல் நெஞ்சுக்காரனா இளவரசங்கிற மாதிரி இவ வாயடிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க. கரெக்டாக வால் வேற விழுந்துருதுல. இப்போ கொடுக்க போறியா இல்லையாங்கிற மாதிரி இளவரசர் கேட்டுக்கிட்டு இருக்கா. கையை கொடுக்க வந்தா கூட அவன் பார்த்தீங்கன்னா கையை வாங்குறதுக்கு பதிலாக அந்த வால் இருக்குல்ல அதைத்தான் எடுத்துட்டு போறான். இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. ஐயோ வாழை வேற நாஸ்தி பண்ணிட்டேனே, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா தெரியாம பண்ணிட்டேன்ட்டு பாவம் உடம்பு ஃபுல்லாக சேத்தோட இவ எழுந்துச்சு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய வாள் தெரியுமா, இதுக்கு சக்தி இருக்கு தெரியுமா, இதுக்கு மேலே யாராச்சும் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களோட நிலைமையே வேற, ஏதோ உன்னால நான் விடுறேன், இதுக்கு மேலே இப்படியெல்லாம் பண்ணுறோம் வச்சுக்காதுன்ட்டு அந்த வாழை பார்த்து அப்படி பேசிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னடா அத்தடி ஆத்தா கத்தியை வச்சு பேசிக்கிட்டு இருக்கான்ட்டு இவ கதிக்கலான்னு பார்த்தா கரெக்டாக ஹியூன் மேலே விழுந்துடுறா. இங்கே இவங்க 2 பேத்துக்கு ஒரு ரொமான்டிக்காக போட்டுக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க முக்காடு போட்டுட்டு யாருக்குமே தெரியாமல் நடுராத்திரி எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி எங்கடா போயிருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஷாமன் இருக்காங்களே
போல அவங்களோட வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. அவங்க வந்தோடனே சரி என்ன நோபல் வீட்டு பொண்ணு வந்துட்டீங்க போல, என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா எனக்கு 3 பையன் இருக்கானுங்க, ஆனால் ஒருத்தனுக்கு கூட கல்யாணம் ஆகலை, எப்போ நல்ல செய்தி வரும்னு இருக்க அந்த அம்மா விசில் அடிச்சு யாரோ ஒரு ஆத்மா வாட்டிருக்கு அதை கூப்பிட்டுருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா வரது வேற யாருமே இல்லை, நம்ம மலையடிவாரத்தில் ஒரு பையனை பார்த்துருப்போம்ல, அவன் தான் அந்த அம்மாவோட உடம்புல ஆத்மா மாதிரி வரான். இன்னும் 3 நாளில் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பாக வீட்டில் நல்ல செய்தி வரும், கல்யாண விஷயம் நடந்தே ஆகும்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்க இந்த அம்மாவோட உடம்புல பூந்து அவன் பார்த்தீங்கன்னா வாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். அந்த அம்மா இப்போதான் புரியுது அவன் ஒரு ஆத்மா அப்படின்ட்டு. அவங்க அப்படி சொல்லிட்டு இருந்தோடனே இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். 3 நாளில் கல்யாண செய்தியா, எப்படியோ என் வீட்லேயும் கல்யாணம் நடக்க போதா அப்படின்ட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு 1000 பொற்காசுக்கிற மாதிரி அவங்க கொடுத்துட்டு போகிறாங்க. அடுத்த டைம் கறக்காமல் வந்துடுங்க, நான் நாளைக்கு குறித்து தரேன்ருக்க அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷம். இன்னொரு பக்கம் ஹியூன் பார்த்தீங்க அடுத்த போட்டிக்கு முன்னாடி ஒரு நல்ல கவிதை சொல்லலான்ட்டு மறுபடியும் கவிதையை ஆரம்பிச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு எப்படியாச்சும் இவங்கள சேர்த்தணுங்கிற நினப்பு தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா சியோ பார்த்தீங்கன்னா உடம்பெல்லாம் சேரு நிலைமையில ஆயிட்டா. இவன் என்னடானா வாழை வச்சு விளையாடிட்டு இருக்காண்டி இளவரசர் கழுவி ஊத்திட்டு இருக்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கவலைப்படுற மாதிரியே இல்லை. சரி அடுத்து இப்படியே டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாமல் இருக்க கூட்டத்தை கலைக்கலான் இருக்க. அதெல்லாம் முடியாதே, அடுத்த கேம் ஸ்டார்ட் ஆக போதே அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல நம்ம சூப்பராக விளையாட போறோம், அடுத்த கேம் ரொம்ப பரபரப்பாக இருக்க போதுன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு உண்மையை கேட்கணும், பட் பதில் யாருக்காச்சும் தெரியலனா அவங்க இந்த ஜூஸை குடிக்கணும், இதுதான் பனிஷ்மெண்ட் அப்படின்ட்டு அந்த கேமோட ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரியே இவ்வளோ ட்ரிங்க் எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டா, பெனால்ட்டி ட்ரிங்க். அங்கே எல்லாரும் சும்மா ஒரு வாட்டுக்கு டேஸ்ட் குடிச்சு பார்க்குறாங்க, சூப்பராக இருக்கு, பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு, அதனால இவன் நெக்ஸ்ட் ரவுண்டு இன்னொரு ரவுண்டு போடலாம் அப்படின்ட்டு ஹியூன் கிட்ட ஒரு கேள்வி கேட்குறா. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூன் பதில் தெரியல. சரி அடுத்தவன் பதில் தெரியலங்காட்டி இப்போ அவன் தான் குடிச்சாகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரி நீங்களே குடிங்க அப்படின்ட்டு ஹியூன்ட்டு குடிக்க போட்டா சியோ பார்த்தீங்கன்னா எதுவும் வேண்டாம் நானே வாங்கி குடிக்கிறேன்னு இருக்கா. அவள் குடிக்கிறேன்னு சொன்னோன்னே எல்லாத்துக்கும் ஆச்சரியம், எப்படா ஹியூனுக்காக நீ குடிக்கிற அப்படின்ட்டு. இல்லை பரவாயில்ல நானே குடிக்கிறேன்னு இருக்கா. இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு, நான் குடிச்சா கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவேன் இருக்கா. ஓ அதான் ரீசனாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லிடுறா. அவளும் வாங்கி குடிச்சிட்டு இருக்க. ஹியூன் ஒரு பக்கம் சியோவை பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு எல்லாம் கேட்குறாங்க, இவ குடிக்கிறதுலே உங்களுக்கு எதனா பிரச்சனையா அப்படின்ட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இருந்தாலும் நான் குடிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெப்ரெஷனாக சொல்லிக்கிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது இதுக்கு எல்லாமே காரணம் இளவரசர் தான், அவன் தான் இப்படி எல்லாம் பண்ண வச்சுட்டான். இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக சேர மாட்டாங்க. பட் சில லவ் ஸ்டோரிலாம் ஹேட் டு லவ்வாக மாறும்ல, அந்த மாதிரி இது மாறிடும்னு பார்த்தீங்கன்னா அடுத்து சும்மா இவ கற்று வச்சிருப்பாள், அந்த மொத்த வெத்தையும் சும்மா இறக்கிக்கிட்டு இருக்கா. எல்லா கலவையும் கலந்து ஜூஸ் தயாரிச்சாச்சுன்ட்டு நம்ம ஹீரோயின் வில்லத்தனமாக சிரிச்சுக்கிட்டு இதை வச்சு இம்ப்ரெஸ் பண்ணலான் இருக்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் தீ பிடிச்சிருது. எப்படா தீ பிடிச்சதுன்னு தெரியாமல் ஊரே ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்க. எல்லாம் பதறி அடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இளவரசர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் இருக்கால ஃபர்ஸ்ட் அவளை தப்போ இவரு காப்பாற்றிக்கிட்டு இருக்காங்க. அவள் நார்மலாக இருக்கான்னு தெரிஞ்சோடனே அங்கே வெடியெல்லாம் வேற வச்சிருக்கன்ட்டு ஹியூன் கத்திக்கிட்டு இருக்க. அப்போ இளவரசர் ஹியூனும் பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா மாற்றி எடுத்துட்டு போயிட்டுறாங்க. ஹியூன் பார்த்தீங்கன்னா சியோவை இழுத்துட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்க. ஹீரோயினை இளவரசர் தான் கூட்டிட்டு போறாங்க. பட் அவர் ஒரு விதமான ஸ்டைல் எல்லாம் போட்டு இவளை கவர் பண்ணுவார் பாருங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்கு இந்த நாவல்லாம் படிச்சிருப்பாள், அதெல்லாம் லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு அப்படியே ஒரு நிமிஷம் கூட இளவரசர் கிட்ட சாயக்கூடாதுன்னு நினைச்சாலும் இவனால முடியல. இவ அப்படியே இளவரசரையே நினைச்சுக்கிட்டு இருக்க. அதே ஷாக்ல இளவரசர் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜும் இல்லாம இவளை அப்படியே பத்திரமா வெளியே எடுத்துட்டு போயிடுறாங்க. வெளியே தூக்கிட்டு போனதுக்கு அப்புறம் தான் எப்படியோ பிரச்சனையில இருந்து தப்பிச்சிட்டோம் அப்படின்ட்டு முதல் வார்த்தையை நம்ம ஹீரோயின்ட்ட உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல நல்லா தானே இருக்குங்கிற மாதிரி ஓப்பன் பண்ண. இவளுக்கு நான் வாயடிச்சு போய் நின்னறா. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த பட்டாசு வச்சிருப்பாங்களே அதெல்லாம் வேற வெடிக்க ஆரம்பிச்சிருது. பாத்தியா நீயும் நானும் முதல்ல ஒன்னா இருக்கும், ஆனால் பட்டாசுலாம் வெடிக்குது, டவுட்டே இல்லை நீ தான் எனக்கான பொண்ணு, என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா, நான் மேலே பைத்தியமா இருக்குங்கிற மாதிரி ஹீரோ அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின்கா பதில் கூட இல்லை, ஏன்னா இவளே என்ன விழக்கூடாதுன்னு நினைச்சாலும் சரி இவளால விழாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி ஷாக்ல பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம இளவரசர் என்னை ஏத்துக்கோன்னு நின்னுக்கிட்டு இருக்க. இப்போதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ளாஷ்பேக்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் நல்லா சரக்க போட்டு பேசிக்கிட்டு இருந்திருப்பாள். அப்போ பார்த்தீங்கன்னா அவள் பேசுறது கூட இளவரசர் அவ்வளோ ரெஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். அவள் லூசு மாதிரி பண்ற எப்படியாச்சும் கழட்டி விட்டணும் இவன்ட்டு பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் கொஞ்சம் கூட கண்ண கூட இமைக்காம நம்ம ஹீரோயினையே பார்த்துக்கிட்டு இருப்பான். அவள் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நன்றின்ட்டு அடுத்த ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த கேம்ல பார்த்தீங்கன்னா அத்தனை கட்டை இருக்குல்ல, அந்த கட்டையில ஒரு கட்டையா எடுக்கணும். ஆனால் அது கட்டை எதுவுமே விழுகாம எடுத்து அதில் என்ன கொஞ்சிருக்காங்களோ அதை பண்ணணும். அப்படி பண்ணிட்டா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா ட்ரிங்க்ஸ்ன்ட்டு இந்த காலத்து விளையாட்டு இருக்குல்ல அதை தான் இவ பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் புதுசாக கற்பனையாக பண்ணுறேன்ட்டு சிட்டிக்கிட்ட ஐடியா கேட்டு இவ்வளோ பண்ணிட்டு இருந்திருப்பா. ஆக்சுவலாக இதெல்லாம் பண்ணி அதிலையாச்சும் எப்படியாச்சும் 2 பேர்த்த சேர்த்து விட்டுறலான்னு தான் இவ ஐடியா. இப்போ பாரு நான் எப்படி சேர்த்து விட போகிறேன், இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி விலகி வர போகிறேன்ட்டு இவ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா எசுக்கு முசுக்க எழுத முடியுமோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சு இப்போ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்க. அதில் தோத்தவங்களாம் அதே மாதிரி ஸ்ட்ராங்கான ஜூஸ் குடிக்கணும். அதுக்கு இவ பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டா. இப்போ விளையாட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜெயிச்சா பிரச்சனை இல்லை, தோத்தா கண்டிப்பாக அந்த ஜூஸ் குடிக்கணும். ஒவ்வொருத்தவங்களும் ஆரம்பிக்கல வாங்கன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா விளையாட்டை துவக்கி விடுற. ஃபர்ஸ்ட் விளையாட்டை சியோவே விளையாடலான்ட்டு நினச்சிருப்பா. அவள் எதையோ எடுத்து அவளுக்கு என்ன டாஸ்க்கு வந்ததுன்னு தெரில. அவள் படிச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்ன நினச்சிருக்கு அப்படின்ட்டு இருக்கா. இவ பார்த்தீங்கன்னா இளவரசர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு இருக்கு. அதில் ஒரு வேளை நீங்கள் காதலிக்கிற பொண்ணு கழுதியா மாறினா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இளவரசர் பார்த்தீங்கன்னா எனக்கு வரப்போகிற பொண்ணுன்ட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து அப்படியெல்லாம் அவள் மாறவே மாட்டா, அதுக்கு வாய்ப்பு
வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் உண்மையை சொல்லி ஆகணும், அதுதானே இந்த கேள்வி, என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லணும் அப்படின்ட்டு சியா கேட்டுக்கிட்டு இருக்க. இளவரசர் சொல்ல மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 2 பேத்துக்கு பார்த்தீங்கன்னா வாக்குவாதமாக போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் குடிச்சே ஆகணும்ட்டு சியா இளவரசரை சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேண்டாம் நானே குடிக்கிறேன்னு குடிக்க போகிறா. அடுத்து அவள் குடிச்சதுக்கப்புறம் இளவரசர் இல்லை பரவாயில்ல நானே இப்போ பண்ணுறேன் அப்படின்ட்டு ஹீரோயின் விளையாடுறதுக்கு பதிலாக இளவரசரை எடுக்கிறாரு. எடுத்தா அதில் வேறு ஏதோ ஒரு கேள்வி தான் இருக்குது, நீங்கள் இந்த மாதிரி என்ன போட்டிருக்கீங்க ட்ரெஸ் அப்படின்ட்டு. ஆனால் இளவரசர் பார்த்தீங்கன்னா வேணும்னே ஹீரோயின் கிட்ட வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் யாரை கிஸ் பண்ணீங்க அப்படின்னு கேட்டுறாரு. அங்கே எல்லாம் முத்தமா அப்படின்ட்டு வாயை பொழந்துக்கிட்டு இருக்க. ஹீரோயின் போட்டு விட்டுட்டான்ட்டாங்கிற மாதிரி இருக்காங்க, பதில் சொல்லுங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் வேற யாரு, எங்கள் அம்மா அப்பாவை தான் அப்படின்ட்டு அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கா. இளவரசரை பார்த்தீங்கன்னா இதோ அப்படிலாம் இல்லையேன்னு இருக்க. ஆமாம் எங்கள் அம்மா அப்பாவை தவிர நான் யாரை கிஸ் பண்ண போகிறேன், நான் என்னோட இதுக்கு எல்லா கண்ட்ரோலாக இருக்கேன்னு இருக்க. அப்போ நேற்று நைட்டு அப்படின்ட்டு எதுவும் சொல்ல வராரு. அதுக்குள்ளே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வாயடிச்சிடறா. மானத்தை வாங்கிடாதடா அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்க. இல்லை நீங்கள் நாய்க்கு இதே எதனா வளர்த்துனீங்கன்னா அதை கூட கிஸ் பண்ணியிருப்பீங்களே, நான் அதை தான் சொல்ல வந்தேன், நீங்கள் அதை கற்பனை பண்ணிட்டு இருந்தீங்கன்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயினை பழி வாங்கி விட்டுறேன். ஹீரோயினோட அம்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எதனா நல்ல செய்தி வரும் டாவலாக காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் 3 பசங்களும் போட்டி போட்டு வந்து அம்மா குழம்புல இவன் உப்பு ஜாஸ்தியாக போட்டுட்டாமா, இவனை கேளுங்கம்மான் இருக்க. இந்த ஜென்மத்தில் நீங்கள் கல்யாணம் நடக்க மாட்டீங்களான்ட்டு அவங்க அம்மாக்கே ஒரு மனவிருத்தி வந்துடுது. அப்போ இளவரசரோட ஆள் பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மாவுக்கு ஷாக்கு, இவர் என்னடா இங்கே பண்ணிட்டு இருக்காருன்ட்டு. அங்கே இளவரசர் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் எல்லாத்துக்கிட்டே ஒரு விஷயத்த நான் தெளிவாக சொல்லணுன்ட்டு ஆரம்பிக்கிறேன். தோ இப்போ இருக்கிறாள் இவ தான் என்னோட வருங்கால மனைவி அப்படின்ட்டு ஹீரோயினுக்கு இவருக்கும் கல்யாணம் நடக்க போகிறதுங்கிற மாதிரி கையை பிடிச்சி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. பட் அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க குடிச்சிருப்பாங்களா பீர், அதெல்லாம் நிறையாவே சிந்திருக்கும், அந்த ஆல்கஹால் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நடந்திருக்கும். இந்த டைமில் கரெக்டாக சியாக்கு வேற பார்த்தீங்கன்னா உடம்புல ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோயின் கலந்துருப்பார்ல ஜூஸ், அதில் பீனட் இருக்கும், இவளுக்கு அது ரொம்ப ஆகாதுங்கிற மாதிரி. ஐயோ இது வேற கதையில் போட்டிருப்பானே, நான் வேற மறந்துட்டேனே, இவ சாப்பிட்டா இவளுக்கு வேற அலர்ஜி ஆயிடுமேன்ட்டு நம்ம ஹீரோயின் பதட்டத்தில் ஓடும்போது தான் இவ தெரியாமல் ஒரு தீ இருக்குல்ல அதை பற்ற விட்டுருப்பா. கீழே எல்லாமே ஆல்கஹாலாக இருந்தங்காட்டி எல்லாமே பற்றிருக்கும். அதுக்கப்புறம் தான் இளவரசர் இவரை காப்பாற்றி இங்கே கூட்டிகிட்டு வந்தாருங்கிறத ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சு இப்போ ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா இளவரசர் கேட்டிருப்பால, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் உன் மேலே பைத்தியமாக இருக்கேன், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியான்ட்டு அவர் பிடிச்சி கேட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா நோ சொல்றதுக்கான ரீசன் ஒன்று கூட இல்லை. கரெக்டாக இளவரசரும் ஹீரோயினை கம்பல் பண்ணி அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து இளவரசர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்னு இருக்க. அவங்க அப்பா இல்லை அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா, இந்த உங்கள் பொண்ணும் நானும் ஒன்றா இருந்தோம், அது வேறு யாருமே இல்லை உங்கள் பொண்ணு தான் அப்படின்ட்டு ஹீரோயினை பற்றி எல்லாமே ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்தாலும் என்னாலலாம் இதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் முறைச்சிட்டு இருக்கா, அப்படியே ஓடிடுவானான்ட்டு. ஃபஸ்ட்டு என்னோட 3 பையனுங்க இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணட்டும், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோ அவரை முறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோ நீ சொல்லுமா உனக்கு பிடிச்சிருக்கா என்னன்ட்டு நம்ம ஹீரோயின்ட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்காங்க. அவள் பார்த்தீங்கன்னா அது வந்துப்பா அது அப்படின்ட்டு இவ எதையோ ஒன்று வளரிக்கிட்டே இருக்க. அதுக்குள்ளே அவளுக்கு வேண்டான்னு சொல்கிறக்கும் மனசில் வேணும்னு சொல்கிறக்கும் மனசில் 2க்கும் நடுவில் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கா. நீ ஏமா மாட்டி சொல்லிட்டு இருக்க, சொல்லு உனக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படின்ட்டு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா மறுபடியும் கேட்டுக்கிட்டு இருக்க. அவள் பதிலே சொல்லாமல் நின்றுட்டு இருக்கா. ஏதோ ஒன்று என் பொண்ணு குழப்பத்தில் இருக்கா போல, அதுக்கப்புறமா தெளிவானதுக்கப்புறம் பேசிக்கலான் இருக்க. தோ அன்னைக்கு நான் கூட வேண்டான் இருக்கும்போது உங்கள் பொண்ணு தான் என்னை கப்பல் பண்ணா தெரியுமான்ட்டு இவன் வள்ளி விட ஆரம்பிச்சுட்டான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போச்சு அப்போ முன்னாடியே எல்லாத்தையும் வானத்தை வாங்கிடுவான்ட்டு ஐயோ தயவு செஞ்சு நிறுத்து அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா கத்திக்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை இதெல்லாம் சொல்ல சொன்னா அப்படிங்கிற மாதிரி அவள் ஹீரோ இளவரசரை பார்த்துக்கிட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னுமே நீங்கள் எதிர்க்கிறீங்களே, நான் உங்கள் பொண்ணு இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சோம் அப்படின்ட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா எனக்கு என்னோட பொண்ணு இந்த அரண்மனை பாலிடிக்ஸ்லாம் வேண்டாம், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா போதும், அதுதான் என்னோட ஆசைங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இளவரசருக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கிட்ட பதில் இல்லை. நான் உங்ககிட்ட கடைசியாக சொல்லிக்கிறேன், என் பொண்ணை நான் அந்த மாதிரிலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நீ வீட்டுக்குள்ளே போமா அப்படின்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இளவரசர் சொல்லிட்டு போயிட்டு இருக்க. அங்கே சிட்டுலாம் பார்த்தீங்கன்னா வா போலாம் அப்படின்ட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. அவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இளவரசர் பாவமா இவ்வளோ தூரம் வீடு தேடி வந்து அசிங்கப்பட்டுட்டாருங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க. அங்கே இளவரசர்கிட்டயும் பதில் இல்லை, எப்படி இவங்க கன்வர்ஸ் பண்ணலான்ட்டு. அந்த 3 அண்ணங்களுக்கும் கல்யாணம் ஆனால் போதுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லியிருக்காருல, ஃபஸ்ட்டு அவங்களோட கதையை முடிப்போன்ட்டு ஏன் கல்யாணம் பண்ண மாட்டீங்கன்ட்டு அவங்க கிட்ட பிடிச்சி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, ஆனாலும் அது பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஆனால் இளவரசராச்சு எதுவுமே சொல்ல முடியல. இன்னொரு டைம் அடுத்து 1 மாதத்துக்குள்ள நீங்கள் கல்யாணம் பண்ணலைன்னா அவ்வளோதான், உங்களுக்கு கருமாதி தான், ஞாபகம் வச்சுக்கோங்கிற மாதிரி இளவரசர் நான் உங்களை அப்படியே தீர்த்து கட்டிட்டு போயிடுவேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அவனுக்கெல்லாம் சரியான பயத்தில் இருக்காங்க. கண்டிப்பாக பண்ணிடுறோம் இளவரசன், அவனுங்கெல்லாம் கால் விழுந்துட்டு இருக்க. எப்படியோ ஒரு பிரச்சனை சால்வுங்கிற மாதிரி இளவரசர் லுக்க விட்டுக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அடுத்த மாதம் எங்களோட கல்யாணம் நடந்தே ஆகுன்ட்டு இருக்க. ஏதோ தப்பிச்சிங்க, இல்லைன்னா இந்த வால் இந்நேரம் உங்கள் கழுத்தில் தான் இருக்கும், கொஞ்சமாச்சு யோசிச்சு பார்த்துக்கோங்க, உயிர் முக்கியமாக கல்யாணம் முக்கியமான்ட்டு நல்லா பயன்படுத்தி விட்டுறாங்க. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா போச்சு இன்னைக்கு எங்கள் அம்மா வேணும் குலைச்சு கிட போகிறாங்கன்னு நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மா போய் கத்தி எடுத்துட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சிட்டுக்கிட்ட ஐயோ இப்போ உயிரை கொல்ல போகிறாங்களான்ட்டு கத்தி வந்தோடனே சரி இவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு பேசாமல் செத்தரலாம், ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணக்கூடாது சியாக்குன்ட்டு நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரெடியாக நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மா தலையை விட்டு போகிறாங்க. சரி
சரி முடிதானே போயிட்டு போகுது அப்படின்ட்டு அவளும் ரெடி ஆகிட்டு இருக்க, அவங்க அம்மாவும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. பட் என்னதான் இருந்தாலும் சரி, வயசுக்கு வந்த பொண்ணு இல்லையா, அவங்க அம்மாவுக்கு முடிய வெட்டுறக்கே மனசு இல்லை. இவ்வளோ ட்ரை பண்ணாலும் சரி என்னால் முடியாதுங்கிற மாதிரி உட்காந்துடுறாங்க. ஏமா முடிய வெட்டுங்கம்மா, அதனாலயாச்சும் அவர் என்னை விட்டுட்டு போவாருங்கிற மாதிரி வெட்டுங்கம்மா முடியன்ட்டு நம்ம ஹீரோயின் பிடிச்சிட்டு இருக்க. எனக்கு அப்படிலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு அவர் மருமகனாக வரணும், அதுதான் என்னோட ஆசைன்னு சொல்லிடுறாங்க. என்னடா இது இவங்க இப்படி பல்ட்டி அடிச்சிட்டாங்கன்ட்டு ஹீரோயின், ஏமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் முடியாதுமா அப்படின்ட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் அண்ணங்களா இருக்காங்களே அப்போ தானே நீங்கள் சந்தோஷப்படுவீங்கன்ட்டு இருக்கா. ஆனால் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியெல்லாம் இல்லை, பசங்க யாராலும் ஒரே மாதிரி தான். ஆனால் நீ உங்கள் அப்பாவை கல்யாணம் பண்ணிட்டு நான் பாரு ஒருத்தவங்க அழகா இல்லையேன்ட்டு எங்கிருக்கேன். ஆனால் நீ அப்படி இல்லை, அட்லீஸ்ட் நீ ஹேண்ட்ஸமான பையனை கல்யாணம் பண்ணாவாச்சு. கோவப்பட்டு சண்டை பார்க்கும்போது அவனோட அழகான மூஞ்சை பார்த்து நீ கோவத்தை குறைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. உனக்குள்ள சண்டையே வந்தாலும் அந்த மூஞ்சி பார்த்தே கோவம் பறந்து போயிடும். அதனால தான் எனக்கு வந்த நிலைமை உனக்கு வரக்கூடாது, நீ ஒரு அழகான பையனா பார்த்து தான் கல்யாணம் பண்ணுன்ட்டு அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு டபுள் ஓகே சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோயின் என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம நின்றுட்டு இருக்கன்ட்டு அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ், கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணிக்கோங்க. வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த சூப்பர் எபிசோட்ல பார்ப்போம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.